வணக்கம். குரு அதிசார பெயர்ச்சி, குரு அட்வான்ஸ் டிரான்சிட், ஜூபிட்டர் அட்வான்ஸ் டிரான்சிட் 2026, 27 நடக்கக்கூடிய ஒரு அதிசய டிரான்சிட் இது. குரு 2027 தான் கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு ஷிஃப்ட் ஆவார். ஆனால் இந்த முறை அட்வான்ஸ் டிரான்சிட் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு, அதாவது சிம்மத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வந்துடுவார். அதை பற்றின டீட்டெயில் டேட்ஸ் என்ன, அதில் வக்கரகதியும் அடைய போகுது, ரெட்ரோகிரேட். ஸோ அந்த டேட் என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக வீடியோட எண்ணில் கொடுத்துட்றேன். உலகத்துக்கும் இது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த போகுது. இண்டிவிஜுவலாக உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்குமே இது வேறு மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. காரணம் இது ஒரு சுபகிரகம். இதை பற்றின நிறைய கண்டென்ட் ப்ளஸ் வீடியோஸும் என்னோடய வெப்சைட்லையும் இருக்கும், www.lifehoroscope.in. அண்ட் சர்வீஸும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் சர்வீஸும் சரி, இல்லை பலவிதமான மேரேஜ் மேட்சிங் ஆர் நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி நிறைய சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் என்ன சேவை தேவையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் அண்ட் ஐடி www.lifehoroscope.in. தனுசு ராசி. தனுசு ராசி ரொம்ப வருத்தத்தோட 8ல் குரு உச்சமாக இருந்து கூட எங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் மாட்டிக்கிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ 9ல் குரு, இந்த 9ல் குருக்காக தான் காத்துட்டுருக்கோம். இது அடுத்த வருஷம் தான் டிரான்சிட் சொன்னீங்க, இப்போ திடீர்னு அது அட்வான்ஸ் டிரான்சிட் ஆகிடுச்சு. இது எப்போ நடக்குது? October 31, 2026 உச்சமாக இருக்கிற கடக குரு அந்த அப்படியே ஷிஃப்ட் ஆகி சிம்மத்துக்கு வந்துடுறார். தனுசுக்கு 9ஆம் இடம், 9ஆம் இடத்துல குரு வந்துட்டார். இதுக்கப்புறம் என்ன கவலை? ரிலீவ்டு, ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ், வேலையில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குற டைம் இந்த குரு அட்வான்ஸ் டிரான்சிட்டில் நடக்க போகுது. ஏன் தெரியுமா? குரு 9ல் மட்டும் வரப்போதில்லை, அவரோட நேரடி பார்வை கும்பத்தில் விழும், அவரோட 5வது பார்வை தனுசில் தான் விழும். ஸோ தனுசு மேலே அந்த குருவுடைய பார்வை விழும்பொழுது, பதியும் பொழுது உங்களை செல்ஃபாகவே ஒரு பாசிட்டிவாக சார்ஜ் பண்ணும். எண்ணங்கள் நல்லாகும், குழப்பங்கள் தீரும், தெளிவு பிறக்கும், நோய்கள் விலகும், மனசு தெளிவடையும், புத்தி தெளிவடையும், வருத்தம் கலையும், உங்களுக்கு என்னென்ன நோய்கள், என்னென்ன கஷ்டங்கள், என்னென்ன கடன்கள் அதெல்லாம் நிவர்த்தி அடையும், வழி தெரியும், ஒரு ஒளி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு காலம் தான் இது. ஸோ குரு இந்த அட்வான்ஸ் டிரான்சிட்டில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு 85 நாள் ரஃப்லி உங்களுக்கு மைண்டை செட் பண்ண ஆரம்பிச்சிடும். செல்ஃபாகவே நிறைய விஷயங்களை புரிதலை கொண்டு வரும், செல்ஃபாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொண்டு வரும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, 9ல் பொதுவாக குரு வந்தால் யாருக்கெல்லாம் ஒரு பதவிக்காக காத்திருக்கீங்க, ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கீங்க, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், ப்ரொமோஷன், கொஞ்சம் சேலரி ஹைக் வேணும், கொஞ்சம் நல்ல ஜாப் வேணும், கொஞ்சம் பெட்டர் ஜாப் வேணும், ஒரு பெட்டர் ஹைக் வேணும், பெட்டர் க்ரோத் வேணும், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், ஒரு 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 கண்ட்ரியை விட வேறு கண்ட்ரி மைக்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். 9ல் வந்தாலே மைக்ரேஷன் சான்ஸ் கொடுக்கும். ஸோ இத்தனையும் இந்த குரு அட்வான்ஸ் டிரான்சிட்டில் யாரெல்லாம் அதுக்கு தயாராக இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த ரிசல்ட்டை கொண்டு கொடுக்க போகுதுன்றது அர்த்தம். அடுத்து குருவுடைய பார்வை கும்பத்து மேலே விழுது. கும்பம் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலயமா கிடைக்கக்கூடிய லக்கு, ஆதாயம், அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஃபேவர், அவர் உங்களுக்கு பண்ணுற ஃபேவர், தைரியம், நல்ல நெட்வொர்க், சமூகத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நெட்வொர்க், ஒரு நல்ல கான்டாக்ட்ஸ், அந்த கான்டாக்ட்ஸ் மூலமா கிடைக்கிற அட்வான்டேஜ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, க்ரோத் என்ன, ஹெல்ப் என்ன, இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு மேஷத்தில் குரு பார்வை விழும், 5ல் குரு பார்வை. இது உங்களுடைய என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ உங்கள் 10 பேர் இருக்கீங்க, அந்த 10 பேரில் ஒருத்தர் தனுசு ராசி. தனுசு ராசியை நம்ம இந்த பதவி கொடுக்கலாமா, இந்த பொருளாதாரத்தை கொடுக்கலாமா, இந்த பொறுப்பை கொடுக்கலாமா, இந்த பிஸ்னஸை கொடுக்கலாமா, இந்த ப்ரொப்போசலை கொடுக்கலாமா, இந்த ப்ராஜெக்டை கொடுக்கலாமா, இந்த கொட்டேஷன் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்னு பார்க்கும்போது மொத்த 11 ராசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 12 ராசியில் தனுசு ராசியாக ஒன்று இருக்குன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் இந்த முறை கொண்டு வரும். அதுக்கு காரணம் என்னென்னா, மேஷத்தில் குரு பார்க்குறாரு இல்லையா, தனுசுக்கு அது 5th ஹவுஸ். உங்கள் புத்திசாலி தானே வெளியே தெரியும். இவருக்கு தான்ப்பா இந்த டேலண்ட் இருக்குது, இவருக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்குது, இஸ் கேப்பபிள், இஸ் தட் ஸ்பெஷல் நாலேஜ், இவருக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவருக்கு தான் அந்த நாலேஜ் இருக்குது, இவருக்கு தான் அந்த சூப்பர் நாலேஜ் இருக்குது அப்படின்னு தனுசை டார்கெட் பண்ணுற மாதிரி வரும். இவர் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணார், இவர் தான் இவ்வளோ நாள் இதை உழைச்சார், இவர் தான் இதை கொண்டு வந்தார், இவர் தான் அதுக்கு முயற்சி பண்ணார்னு பாராட்டக்கூடிய சூழ்நிலை இது கொண்டு வரும். அதுதான் தனுசு. ஸோ தனுசு 9ல் குரு வராருன்னு சொன்னோம்னா கௌரவம், பாராட்டு, மதிப்பு, முன்னேற்றம், பதவி, அதிகாரம், வாய்ப்பு, எல்லாத்தோட முக்கியமானது நான் சொல்கிறேன். வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்பில் ரொம்ப முக்கியம். எனக்கெல்லாம் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது 100ல் 1 கிடைச்சாலே பெரிய விஷயம். அப்படி தான் நடக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் நிறைய நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த முறை ஒரு சைக்கிளில் ஒரு லைஃப்பில் ஒரு டைமில் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பயன்படுத்திங்க.
அண்ட் உங்களுக்கு வந்து 9ல் குரு வரும்போது ஃபேமிலி ரிலேட்டடாக ஒரு கல்யாண விஷயம், குழந்தை பாக்கியம் விஷயம், மேரேஜ் வந்து நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, கல்யாணம் பண்ணணும், இல்லை வந்து சைல்டுக்காக ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும், என்ன வேணால் முயற்சி பண்ணலாம். 9ல் குரு. இது எப்படின்னா அதிர்ஷ்டமான இடத்துல குரு உட்காந்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. உனக்கு என்ன வேணும் வரம் கேள், நான் தரேன். கடவுள் வந்து முன்னாடி வந்து என்ன வரம் வேணும், அந்த வரத்தை நான் கொடுக்குறேன். குழந்தை வேணுமா எடுத்துக்கோ, திருமணம் நடக்கணுமா அந்த தத்தாஸ்து நல்லபடியாக நடக்கும், வேறு என்ன வேணும் பொருளாதாரமாக அந்த எடுத்துக்கோ, வேறு வாகனம் வேணுமா சந்தோஷம் பயணம் பண்ணு, உங்களுக்கு வந்து வெளிநாடு போகணுமா தத்தாஸ்து வெளிநாடு போய் நல்லபடியாக போயிட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் விசா வேணுமா க்ரீன் கார்டு வேணுமா என்ன வேணும். அந்த 9ல் குரு அப்படி ஒரு மேஜிக் பண்ணும். இது ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கும். ஆனால் யாரெல்லாம் இதுக்கு தயாராக ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக அட்டம் பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, மாணவர்களாக தான் எக்ஸாம் எழுதுறீங்க, பாஸ் பண்ணுறீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்குது, எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல பலனை கொண்டு வர காலம் இது. ஸோ மனசில் புரிஞ்சுங்க, உங்கள் மேலே நல்ல மதிப்பு வரும், உங்களை ஆக்டிவிட்டீஸை பார்த்து எல்லாரும் பெருமைப்படுவாங்க, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும், பகையை மறப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலம்தான் தனுசு 2026 வரக்கூடிய அக்டோபர் 31 வரக்கூடிய அந்த அதிசார பேச்சு. மனசில் வச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்தது உலகளாவிய எல்லா மக்களுக்கும் எல்லா ராசிக்கும் உடைய குருவுடைய பயிற்சி. இது இண்டிவிஜுவலாக ஒரு பலனை கொடுக்கும், ஒரு எஃபெக்டை கொடுக்கும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், ஒரு முக்கியமான மேஜர் பிளானட்டுடைய டிரான்சிட் நடக்கும்போது உங்களோட சுய ஜாதகத்தில் அந்த குருவுடைய நிலைமையை கண்டுபிடிங்க. ஏன்னா 9 கோள்களும் ஒரே இடத்துல இருக்காது, 9 கோளும் உங்களுக்கு ஃபேவராகவும் இருக்காது. குரு நிறைய பேருக்கு அன்ஃபேவரபிள் பிளானட்டாகவும் வரும். அப்படி வந்தாலுமே அது சுபகிரகம், ஞாபகம் வச்சுங்க. ஸோ உங்கள் பர்த் சார்ட்டில் குருவுடைய பொசிஷன் என்ன, ஃபஸ்ட் ஹவுஸா, செகண்ட் ஹவுஸா, 5th ஹவுஸா, 8th ஹவுஸா, 9th ஹவுஸா, 10th ஹவுஸா, அதோடைய பலன் என்ன, அது எந்த வீட்டில் இருக்குது, அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தோடு இருக்குது, ஷட்பலா ஸ்கோருன்னு சொல்லுவோம், அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அது வக்கரமாக இருக்கா வக்கரம் இல்லாமல் இருக்கா, இதை நீங்கள் முதல்ல செக் பண்ணுங்கள். குருவுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து ஹாரோஸ்கோப்பில் செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த குரு மாற்றம், ஏன்னா குரு நகரும் போது அவர் என்ன தருவார்னா அந்த குருவுடைய பர்த் சார்ட்டில் இருக்கிற கால்குலேஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் ஜாதகத்தை வந்து நான் வந்து ஒவ்வொரு முறையும் பார்க்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் குரு பயிற்சி சனி பயிற்சி நடக்கும்போது ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோ கொடுக்கும்போது அது உங்கள் பர்த் சார்ட்டை ஒப்பிடுறதுக்காக தான் இதை பர்த் சார்ட்டை செக் பண்ணி பார்த்துங்கன்னு சொல்கிறது. இது இன்னொரு விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம், இந்த குரு வந்து யாருக்கெல்லாம் தசாநாதனா உங்கள் ஜனன நட்சத்திரத்துலேருந்து குரு தசை யாருக்கு நடக்குது, குரு புக்திங்கிறது ஈஸி, எந்த தசை நடந்தாலும் புக்தி நடக்கிற வாய்ப்பு இருக்குது. புக்தி மீன்ஸ் சப் கால்குலேஷன், ஒரு தசால ஸ்பிளிட்டு பிரேக்கப்னு சொல்கிறோம். பட் தசை குரு நடக்குதுன்னா அது அதிசயம், எல்லாருக்கும் நடக்காது. சில நட்சத்திரத்துக்கு குரு தசை வரதுக்கே ரொம்ப வயசாகிடும். அப்போ நீங்கள் குரு தசை இருக்கா, குரு புக்தி இருக்கான்னு செக் பண்ணிங்க. அது இருந்தால் இது ரொம்ப க்ளோஸாக வந்துடும் உங்களுக்கு. தட் மீன்ஸ் இந்த பலனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக வரும். அது நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பர்டிகுலராக குரு இந்த அட்வான்ஸ் டிரான்சிட்டில் சிம்மத்துக்கு தான் போகிறார். ஸோ சிம்மத்தை சேர்ந்துருக்கீங்களான்னு பாருங்கள். சிம்மத்துக்கு சேர்ந்தவங்க அதிகமான இன்ஃப்ளூயன்ஸை காமிக்கும். அப்புறம் அந்த சிம்மத்தில் போகக்கூடிய குருவுடைய பார்வை இருக்கும். அந்த பார்வை எங்கெல்லாம் விழும் அப்படின்னா, நேராக கும்பத்தில் விழும், நேர் பார்வைன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மேஷத்துலேயும் விழும், அதுக்கப்புறம் தனுசுலேயும் விழும். ஸோ தனுசு, கும்பம், மேஷம் இந்த மூணுமே கிட்டத்தட்ட சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அந்த குருவுடைய பார்வை நிவர்த்தி பண்ணுற நேரமாக வருது. ஸோ அட்வான்ஸாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நான் சொல்கிறேன். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துங்க. எல்லாத்த விட மெயினாக இந்த குருவை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நான் இந்த ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் தசா, உங்கள் புக்தி, உங்கள் ஜனன ஜாதகத்தில் குருவுடைய பொசிஷன் எல்லாத்தையும் பார்த்து தெளிந்து புரிஞ்சுக்கங்க. அப்புறம் ஏஐலேயும் நிறைய எல்லாம் இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், படிங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று ஒன்று படிக்கும்போது ஒரு ஞானம் வரும், அறிவு வளரும், இன்னும் நல்ல தெளிவு கிடைக்கும். என்னுடைய கண்டென்ட்லேயும் இதை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். சர்வீஸ் ஒரு வேளை இந்த குரு பயிற்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் சடனாக எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் மாறுமா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், பர்சனல் சார்ட்டை கொஞ்சம் ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம், ஒரு கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரிகிற கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் நம்பரோட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வெப்சைட் வந்து www.lifehoroscope.in. இந்த வெப்சைட்லையும் நீங்கள் ஏகப்பட்ட சர்வீஸ் டீமில் அஸ்ட்ராலஜிஸாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வாய்ஸ் நோட்டில் வந்து மெசேஜ் கொடுப்பாங்க, கையில் எழுதுகிற ஜாதக முறை இருக்குது, ஆன்லைன் பிடிஎஃப் ஹாரோஸ்கோப் மெத்தட் இருக்குது, ஜெமாலஜி என்ன யூஸ் பண்ணலாம், லக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ரெமெடி என்ன, மெயினாக எல்லாருக்கும் கேட்குறது ரெமெடி வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்காம நம்மளால் சொல்லவே முடியாது. சில பேருக்கு சிம்பிள் ரெமெடியாக இருக்கும், சில பேருக்கு அதிக டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து பூஜைகள் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து சிலதை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு அவங்களே இருக்கிற இடத்துல சில ப்ரேயர்ஸ் பண்ணாலே சிம்பிளாக சார்ட் அவுட் ஆகும். அது கேஸ் டு கேஸ் லைக் ஹாரோஸ்கோப் டு ஹாரோஸ்கோப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரெமெடியை வந்து ஒரு ஓவராலாக கொடுக்க முடியாத காரணம் தான். பொதுவாக சுபகிரகத்துக்கு ரெமெடி நல்லதே செய்யுங்கள், தான தர்மங்கள் அதிகம் செய்யுங்கள், இதுதான் கொடுக்குறேன். இது ஒரு டீட்டெயில் வீடியோ. இதை தவிர நான் வந்து இந்த குரு பயிற்சியை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். உலகத்துக்கே இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மாற்றமாகவும் திடீர்னு நடக்கும். இண்டிவிஜுவல் ராசி எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றதை விட உலகத்துக்கு இது பாதிப்பு ஏற்படுத்துமானா, இந்த அதிசார பயிற்சி எப்போ குரு வந்து சிம்மத்துக்கு நுழைகிறாரோ, சிம்மம்னா ராஜா,
ராஜானா கிங்கு. இப்போ உலகத்தை ஆளக்கூடிய ராஜா யார்? அமெரிக்கா தான் உலகத்திலே சூப்பர் பவர் கண்ட்ரினா அப்போ அந்த இடத்துக்கு குரு வராரு. சுபகிரகம் தான், ஆனால் அங்கே கேது இருக்குது. ஸோ கேதுவும் குருவும் ஒரு ஃபைட் மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். அப்போ உலகத்துக்கே பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போறார் குரு. குரு ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாருன்னா மெயின் வந்து ஃபைனான்ஸ், பேங்கிங் செக்டார்ஸ், ஃபினான்ஸ், டீச்சிங், எஜுகேஷன் சிஸ்டம், ஸ்டூடெண்ட்ஸை பற்றி இதெல்லாம் தான் மெயின் இன்ஃப்ளூயன்ஸை பண்ண போகுது. அப்புறம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட லா, ரூல்ஸ் எது வேணால் வரலாம். அப்புறம் குரு கேது சேர்ந்தால் மதம், நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. நிறைய மதங்கள் இருக்குது. அந்த மதத்துடைய நம்பிக்கை அடிப்படையில் வரக்கூடிய முக்கியமான சில மாற்றங்களை உலகளாவிய கொண்டு வரக்கூடியது அந்த குரு கேது கன்ஜெக்ஷன். ஸோ குருவும் கேதுவும் இணைந்தால் நிறைய முக்கியமான விஷயங்களை, மாற்றங்களை உலகளாவிய கொண்டு வரப்போது. அது அச்சுறுத்தலாக கூட இருக்கலாம், ஆனால் எண்ட் ரிசல்ட் எல்லாம் நன்மையில் போய் முடியும். பயங்கர அச்சுறுத்தலாகவும் பயங்கர குழப்பமாகவும் விஸ்வரூபம் எடுக்கும், ஆனால் எல்லாமே உலகத்தில் கடைசியாக ஒரு அமைதியை நோக்கி தான் போக போகுது. அதுதான் அந்த குரு செய்ய போகிறார். அப்போ அது வந்து ஒன்று மாணவர்களை கனெக்ட் பண்ணுது. ஸோ மாணவர்களால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்கிற வாய்ப்புகள். அதுக்கு அடுத்தது வந்து பேங்கிங். உலகத்திலே வந்து இந்த பேங்கிங் சிஸ்டம் ஆர் பேங்க் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் கூட ஆகும். மறுபடியும் அதை என்ன சொல்லுவாங்க, புதுப்பித்து ஒரு புத்துணர்ச்சியோட புதுப்பித்து ஒரு நியூ ரூல், ஒரு நியூ ரெகுலேஷன்ஸோட கரன்சியை பற்றியோ, பேங்க் சிஸ்டமை பற்றியோ, பேங்கிங்கை பற்றியோ, ஃபினான்ஸை பற்றியோ, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியோ, இல்லை ஷேர்ஸை பற்றியோ, இல்லை லேட்டஸ்டாக இருக்கிற ட்ரெண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றியோ ஏதோ ஒரு விஷயங்களை உலகத்தில் மாற்ற போகுது. அது ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மாணவர்களுடைய கல்வி திட்டங்கள், அவர் எஜுகேஷன் சிஸ்டம் குளோபலாகவே நிறைய சேஞ்சை கொண்டு வரும். குறிப்பாக இந்தியாவில் இது நிறைய சேஞ்சஸை கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னா குரு வந்து இந்த கேதுவோட சிம்மத்தில் நுழையிறதுனால அந்த சிம்மம் அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ராசி மண்டலமாக வருது. முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ராசி மண்டலமாக இருக்குது. ஸோ மாணவர்கள் சொல்லிட்டேன், பேங்கிங் செக்டார், ஃபினான்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் லா புதுசாக கொண்டு வரலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமாக இந்த குரு வந்து மதம் சம்மந்தப்பட்டது, மத நம்பிக்கை. உங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை, ஒரு வழியை வந்து ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுளை பிடிக்கும். அது தப்பே கிடையாது. அவங்க தனிப்பட்ட விருப்பம். அதை பற்றின ஒரு புரிதலோ, அதை பற்றின ஒரு டிபேட்டோ, அதை பற்றின ஏதோ ஒரு தெளிவு பிறக்கிறதுக்காக சில குழப்பங்களையும் கொண்டு வரும். அது மாதிரியான சூழ்நிலையை இது உருவாக்கும். இதுதான் நான் டோட்டலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த அதிசார பயிற்சி உலகத்தையே புரட்டி போட போதுன்னு நான் உறுதியாக சொல்கிறேன். தேங்க்யூ.